கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெதடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் அவரை ஆராதிக்க ஆயத்தமாவோம். ஏசாயா 43:21. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஜெபம் செய்வோம். துமாட்டு தொழுப்பார் மெய்ப்பர் போற்றும் பாலன்யார் இவர்தான் மவள கர்த்தர், இவர் மகிமையின் ராஜா. திருப்பாதம் பணிவோம், ராஜ கிரீடம் சுட்டுவோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் கிருபையாக ஈவாக தந்த இந்த புதிய வாரத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த புதிய வாரத்தின் முதல் நாளிலே உம்மை ஆராதிக்கத்தக்கதாக எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பாதுகாவல் எங்களோடு இருக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடி இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 49வது பாடல், கிறிஸ்து சபை பாமாலைகளில் 49வது பாடல். களிகூறு சியோனே, ஓ மகிழ் எருசலேம், சமாதான கர்த்தராம் உன் ராஜா வருகிறார். களிகூறு சியோனே, ஓ மகிழ் எருசலேம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 49வது பாடல். See
முறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 79. ரெஸ்பான்சிவ் ரீடிங் இஸ் டேக்கன் ஃப்ரம் Psalm 79. சங்கீதம் 79. தேவனே, புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தி எருசலேமை மண்மேடுகளாக்கினார்கள். உமது ஊழியக்காரரின் பிரேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய இரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. எங்கள் அயலாருக்கு நிந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கும் பரியாசமும் சக்கந்தமும் ஆனோம். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்கினியைப் போல் எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பட்சித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. பூர்வ காலத்து அக்கிரமங்களை எங்களுக்கு விரோதமாக நினையாதேயும். உம்முடைய இரக்கங்கள் சீக்கிரமா எங்களுக்கு நேரிடுவதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டு போனோம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவிர்த்தியாக்கும். அவர்களுடைய தேவன் எங்கே என்று பிரஜாதிகள் சொல்வானேன். உமது ஊழியக்காரருடைய சிந்துண்ட இரத்தத்தின் பழிவாங்குதல் ஜாதிகளுக்குள்ளே எங்கள் கண்களுக்கு முன்பாக விளங்கும்படி செய்யும். கட்டுண்டவனுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரட்டும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை உமது புய பலத்தினால் உயிரோடே காத்தருளும். ஆண்டவரே, எங்கள் அயலார் உம்மை நிந்தித்த நிந்தையை ஏழத்தனையாக அவர்கள் மடியிலே திரும்ப பண்ணும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். Let us all confess our faith through Apostle Creed. போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்றும் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. லார்ட்ஸ் பிரேயர், ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். இந்திய தியானத்திற்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. எசேக்கியேல் chapter 37 verses from 9 to 14. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மணிபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வருடத்தின் 11வது மாதத்தின் இறுதி ஞாயிறு ஆராதனை, அட்வென்ட் முதல் ஞாயிறு ஆராதனை, இந்த ஆராதனையில் அர்ப்பணிப்போடு நாங்கள் கலந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. கடந்து போன நாட்கள், கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆண்டவரை, இந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, எங்கள் கரங்களை பற்றி வழிநடத்தி அருள வேண்டுமாறு, எங்கள் தேவைகளை சந்தித்து அருள வேண்டுமாறு ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, நீர் பாலகனாக பிறந்த அந்த நன்னாளை நினைவு கூற ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, அந்த நன்னாளிலே உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட, பக்குவப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்தரல வேண்டுமாறு நோக்கி கஞ்சுகிறோம். எங்கள் திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில், உம்முடைய ஆளுகைக்குள், உம்முடைய சிலுவை அடையாளத்தை அவர்கள் மீது வரைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பங்களும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்திய தேசத்தில் நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இந்திய தேசத்தில் உம்முடைய வார்த்தையை சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் மீதும் உற்சாகமான ஆவியை பொழிந்தருளும். இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற ஆண்டவரை நீர் செயல்படும். இந்திய தேசத்திலே கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிடும். இந்த கொரோனா வைரஸினாலே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கின்ற மக்களுக்கு பொருளாதாரத்திலே வளர்ச்சியை கட்டளையிடும். கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தும். கொரோனா வைரஸை செயல் இழக்க செய்யும். ஆண்டவரே, இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகின்றோம். பாமர மக்கள் வாழ்வு வளம் பெறத்தக்கதாக திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆட்சியாளர்களை எங்களுக்கு தாரும். இந்த ஆட்சியாளர்களின் மூலமாக உம்முடைய பணிக்கு திறந்த வாசலை ஆண்டவர் கட்டளையிடும். ஆண்டவரே, மீண்டும் எங்களை இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பயனளிக்கத்தக்கதாக ஆயத்தமாக இருக்கின்ற சகோதரர் விமல்குமார் அவர்களை ஆண்டவரே நீர்
வல்லமையின் பாத்திரமாக, ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தியறல வேண்டுமாறு ஆண்டவரே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாங்கள் நன்கு எளிய முறையில் கற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்முடைய தாசனை பயன்படுத்தி வருவதற்காக நன்றி ஆண்டவரே. என்றும் அவர்களை பயன்படுத்தும். மீண்டும் இந்த ஆராதனை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். அறிவிப்புகள். கோஆர்டினேஷன் கமிட்டி ஜாயிண்ட் சர்வீஸ் இன்று காலை 9 மணிக்கு நடைபெறும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரும் குடும்பத்தோடு ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 1ஆம் தேதி அதிகாலை அருணோதய திருவிருந்து ஆராதனை 1ஆம் தேதி அதிகாலை 5:30 மணிக்கு நடைபெறும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மெத்தடிஸ்ட் மென் பிரேயர் ஃபெல்லோஷிப் வழக்கம் போல ஆராதனைக்கு பிறகு 10 மணிக்கு நடைபெறும். ஆண்கள் அனைவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். MYF யூத் மீட்டிங் வாலிபர் கூடுகை வழக்கம் போல ஆராதனைக்கு பிறகு 11:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் அனைவரும் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். WSS பிரேயர் வழக்கம் போல ஒவ்வொரு நாளும் 3 மணியிலிருந்து 4 மணி வரை நடைபெறும். திருச்சபையின் பெண்கள் அனைவரும் ஜெபத்தோடு இந்த ஜெப ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நபி மும்பை ஜெப ஐக்கியம் வழங்கும் 10வது மும்பை பேரின்ப பெருவிழா. சிறப்பு செய்தியாளர் சகோதரர் ஜான் சாம் ஜாய்சன். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரும் நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்கள், திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 30ஆம் தேதி மிஸ்டர் மோசஸ் இருதயராஜ். 2ஆம் தேதி மிஸ் அபிநயா மரியதாஸ். 4ஆம் தேதி மிஸ்டர் நெல்சன் தாமஸ். 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ்தர் அருள்ராஜ். இந்த வாரத்தில் தங்கள் திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள். 5ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வில்சன் ஜாய். இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் காலங்களை நீர் நீட்டி கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டு மெய்யாகவே அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய அனுகிரகம் செய்யும். புதிய ஆண்டில் புதிய நன்மைகளினால், புதிய கிருபைகளினால், புதிய ஆசீர்வாதங்களினால் அவர்களை முடிசூட்டியர்களும். இதே போல் அநேக பிறந்த தினங்களை, அநேக திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமீன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் மத்தியிலே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 4வது பகுதியை, இறுதி பகுதியை எளிய முறையில் கற்றுத்தரத்தக்கதாக சகோதரர் விமல் குமார் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவர்களை திருச்சபையின் சார்பில்
உங்கள் சார்பில், என்னுடைய சார்பில் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆண்டவர் இன்றும் வல்லமையின் பாத்திரமாக அவர்களை எடுத்து பயன்படுத்துவாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் அப்பா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 4வது பகுதியை நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் எங்களுடைய இருதயத்தில் பதிந்து கொள்ளுமாறு, நாங்கள் அதை புரிந்து கொள்ளுமாறு நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்பும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியுமாக நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் கடைசி பகுதியை சிந்திக்க இருக்கின்றோம். 37வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரை நாம் சிந்திப்போம். இதை 3 பகுதிகளாக நாம் பிரித்துக் கொள்ளப் போகின்றோம். முதலாவது பகுதி வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ். 2வது பகுதி காக் மெகாக் வார். 3வது பகுதி மில்லனியல் டெம்பிள். இதில் நாம் முதலாவது பகுதியை நாம் முதலாவது சிந்திப்போம். இப்பொழுது ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிற்கு எடுத்து செல்கின்றார். திரளான எலும்புகளை காண்கின்றார். உலர்ந்த எலும்புகளாக அது காணப்படுகின்றது. இப்பொழுது ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு கேட்கிறார், எசேக்கியேல் தீர்க்கதரிசி, நீ இப்ப இந்த எலும்புகள் எல்லாம் பார்க்கறியே, உலர்ந்த எலும்புகளாக இருக்கின்றதே, இவைகளெல்லாம் உயிரடையும்னு நினைக்கிறியா? இதெல்லாம் உயிரடைய வாய்ப்பு உண்டா என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். அப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, அது எனக்கு எப்படி தெரியும்? அதை நீர் அறிவீர் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு மறுமொழி கொடுக்கின்றார். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, அந்த எலும்புகளை பார்த்து சொல்லுப்பா, நீங்கள் எல்லோரும் உயிரடைவீர்கள் என்று ஒரு உறுதிமொழி அவர்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த எலும்புகளை எல்லாம் பார்த்து சொல்றார், நீங்கள் எல்லோரும் உயிரடைவீர்கள் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை கூட்டினோம்னா ஒரு சின்ன சலசலப்பு சத்தம் கேட்குது. ஒரு இரைச்சலை அவர் கேட்கின்றார். அப்பொழுது எலும்புகளோடு எலும்புகள் ஒன்றாக இணைகின்றது. நரம்புகளோடு நரம்புகள் ஒன்றாக சேர்ந்து கொள்கின்றன. அதற்கு மேலாக மாம்சம் உருவாகின்றது. அதை தோல் மூடுகின்றது. இவ்வாறு இப்படிப்பட்ட காரியங்களை அங்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி காண்கின்றார். இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சலசலப்பு கேட்குது. ஆனால் அவைகள் இன்னும் உயிரடையவில்லை. ஆவி அவைகளுக்குள் செல்லாததினால் உயிரடையாமல் காணப்படுகின்றன. இதெல்லாம் பார்த்து அவர் பிரமிப்பு அடைந்தவராய் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். சொல்றாரு, இப்போ நீ ஆவியை பார்த்து சொல்லு. ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசிட்ட, நீ ஆவியை பார்த்து எல்லோரும் நீங்கள் இந்த ஆவியானது இந்த மாம்சத்திற்குள் சென்று உயிரடைவீர்களாக என்று சொல்றார். இப்பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆவியை பார்த்து கூறுகின்றார், நீங்க எல்லாம் இந்த மாம்சத்திற்குள்ளாக, இந்த சரீரத்திற்குள்ளாக சென்று இவர்கள் ஆவியை பெற்றுக்கொண்டு ஜீவனை பெற்றுக்கொண்டு உயிரடையட்டும் என்று ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. இப்போ ஆவி இவர்களுக்குள் சென்று இவர்கள் எல்லோரும் கால் ஊன்றி எழுந்து நிற்பதை எசேக்கியேல் தீர்க்கதரிசி காண்கின்றார். ரொம்ப ஒரு பெரிய சேனையாக காண்கின்றார். அப்போ ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க பாரு, இவர்கள் ரொம்ப புலம்புறாங்க. இவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிற்று,
எங்களுடைய ஜீவன் அற்று போயிற்று, எங்களுக்காக துணை நிற்பார் யாருமே இல்லை அப்படின்னு புலம்புறாங்க. ஆனா அந்த ஜனங்களை பார்த்து நீ சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் எல்லோரும் உயிரடைவீர்கள், நீங்கள் எல்லோரும் ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள், நீங்கள் எல்லோரும் ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, இந்த எல்லா தேசங்களிலும் நான் உங்களை உங்களுடைய பிரேத குழிகளிலிருந்து எடுத்து நீங்கள் உயிரடைந்து மறுபடியுமாக இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு கடந்து வருவீர்கள் என்று ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். ஒருவேளை இரண்டு விதமாக வேத நிபுணர்கள் இந்த பர்டிகுலர் சம்பவத்தை அவர்கள் கணிக்கின்றார். இஸ்ரவேல் தேசமானது 1948வது தேசம், அது பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த நாளிலிருந்து ஒரு ரிவைவல் ஸ்டார்ட் ஆனதாக, அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு ரிவைவல் ஸ்டார்ட் ஆனதாக பைபிள் ஸ்காலர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பைபிள் ஸ்காலர்ஸ் பிலீவ் பண்றாங்க. ஆக இந்த சம்பவமானது இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் ஆஃப் இஸ்ரேல் பீப்புள் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இன்று இஸ்ரவேல் தேசத்துல 85 லட்சம் பாப்புலேஷன், 2% மக்கள் தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள், அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி என்று பார்த்தோம் என்றால் இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிவைவலாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. எனவே இரண்டாவது குரூப் ஆஃப் ஸ்காலர்ஸ் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, திஸ் ரெஃபர்ஸ் டு தி லிட்டரல் resurrection of the dead என்று விசுவாசிக்கின்றார்கள். நானும் அப்படித்தான் இதை விசுவாசிக்கின்றேன். இப்பொழுது இவர்கள் உயிரடைந்து இஸ்ரவேல் தேசத்தில் காணப்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ 2 கோல் எடுத்துக்கோ, ஒரு கையில ஒரு கோலை வச்சுக்கோ, இன்னொரு கையில அடுத்த கோலை பிடிச்சுக்கோ. ஒரு கோலானது யூதா வம்சத்தை ரெப்ரசன்ட் பண்ணட்டும், அடுத்த கோலானது இஸ்ரவேல் வம்சத்தை ரெப்ரசன்ட் பண்ணட்டும். இப்போ இந்த 2 கோலையும் ஒன்றாக இணையச் செய் என்று கூறுகின்றார். அப்போ அவர் சொன்ன உடனே இவர் 2 கோலையும் எடுத்து ஒன்றாக இணைய செய்கின்றார். அப்பொழுது உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உங்ககிட்ட கேட்பாங்க, இது எதற்கு அடையாளம், என்னதை பண்ணி காமிக்கிற அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இனிமேல் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில் யூதா வம்சமும் இஸ்ரவேல் வம்சமும் தனித்தனியாக இருப்பதில்லை, இவர்கள் 2 ஜாதிகளாக காணப்பட போவது கிடையாது. இந்த 2 ஜாதிகளையும் நான் ஒன்றாக்குவேன். இந்த இஸ்ரவேல் வம்சமானது யூதாவின் மீது பொறாமைப்படான் என்று எங்க சொல்றாரு, ஏசாயா 11வது அதிகாரத்தில் அவர் 2வது வருகையின் போது இவ்வாறு நடக்கும் என்று உறுதி கொடுக்கின்றார். ரொம்ப அழகா போட்டிருக்கோம். ஏசாயா 11வது அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அவர் 2ஆம் விசை தன்னுடைய கையை நீட்டி எகிப்திலும் பத்ரோசிலும் சீரியாவிலும் கடற்கரை தீவிலும் இருந்து எல்லா ஜனங்களையும் கூட்டு வருவாருன்னு போட்டிருக்காரு. எக்ஸாக்டா இது மேட்ச் ஆகுது பாருங்க. அந்த இடத்துல என்ன சொல்றாரு, இனிமேல் எப்ராயிம் யூதாவின் மீது பொறாமையாயிரான். எப்ராயிம் என்பது அந்த இஸ்ரவேல் வம்சத்தை கூடக்கூடிய ஒரு பகுதி. இப்பொழுது இந்த 2 கோலும் ஒன்றாக மாறி இவர்களுக்கு மேலாக நான் ஒரு அதிபதியை ஏற்படுத்துவேன். கிங் ஆஃப் டேவிட் கம்ஸ் பேக் டு லைஃப். தாவீது இந்த ஜனங்களின் மீது அதிபதியாக அரசாளுவான் என்று கூறுகின்றார். அவனுக்கும் மேலாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக காணப்படுவேன். இததான் நம்ம போன தடவை நம்ம போன பகுதியில் சிந்தித்தோம். நானே நல்ல மேய்ப்பன், இந்த ஜனங்களுக்கு ஒரு மேய்ப்பனாக நான் காணப்படுவேன், உங்களுக்கெல்லாம் அதிபதியாக தாவீது ராஜா காணப்படுவார். இந்த சூழ்நிலையில் நீங்கள் முழுமையாக என்னை ஏற்றுக்கொண்டு, என்னை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, என்னை மேசியாவாக ஏற்றுக்கொண்டு
நீங்கள் எல்லோரும் மனம் திரும்பியவர்களாக காணப்படுவீர்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அந்த டைம்ல நான் உங்களுக்கு என்னுடைய கட்டளைகளையும் என்னுடைய நியமங்களையும் என்னுடைய நியாயப்பிரமாணங்களையும் எல்லாவற்றையும் போதித்து நீங்கள் எக்ஸாக்டா அதுபடி நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஆனா இன்றைக்கு அவர்கள் பின்பற்றவில்லை. எனவே இந்த அதிகாரம் 37வது அதிகாரம் என்பது இட்ஸ் a future event. It's a future event. அப்படி என்றால் இது this is considered to be an eschatological event. அவ்வாறு நடப்பதற்கு முன்பு நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தையும் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பித்து கொடுக்கின்றார். அதுதான் 38வது அதிகாரமும் 39வது அதிகாரம். இப்பொழுது சொல்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து, கோகு என்ற ஒரு ரஷ்யன் லீடரை கூப்பிடு அப்படிம்பார். யூ கால் ஹிம். மாக்கோகு தேசத்தான் ஆகிய அந்த கோகு என்ற தலைவனை அழைத்து வா. மாக்கோகு என்றால் ரஷ்யா. மேசேக் தூபால் என்னும் ஜாதிகளின் தலைவனான மாக்கோகு தேசத்தான் ஆகிய கோகுவை இங்க கூப்பிடு. அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் அவனுக்கு சொல்லு, நீ அவன்கிட்ட போய் அப்படின்னு சொல்றார். மேசேக் தூபால் என்றால் ஜார்ஜியா. ஜார்ஜியா என்பது ரஷ்யாவை ஒட்டி உள்ள ஒரு பகுதி. இவர்கள் எல்லாரையும் நான் கடைசி நாட்களில் இந்த இஸ்ரவேல் மலைகளில் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக அழைத்து வருவேன் என்று ஆண்டவரே சொல்றார். எப்படி? ரஷ்யா மாக்கோகு தேசத்தானாகிய கோகு என்ற ஒரு ரஷ்யன் லீடர் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக எழும்பி வருவான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவனை வர சொல்லு, அவனுடைய குதிரைகளை கூட்டு வர சொல்லு, குதிரை வீரர்களை வர சொல்லு, பரிசைகளை கொண்டு வர சொல்லு, கேடயங்களை கொண்டு வர சொல்லு, வில்ல கொண்டு வர சொல்லு, அம்ப கொண்டு வர சொல்லு, ராஜாக்களை வர சொல்லு, பிரபுக்களை வர சொல்லு, சேனை தலைவர்களை வர சொல்லு, பலவான்களை வர சொல்லு, எல்லாரையும் அழைத்துட்டு வா. அவன் மாத்திரம் கூட வர வேண்டாம், அவனோடு சேர்ந்து கோமேர் தோகர்மா வம்சத்தாரையும் வர சொல்லு. யாரு இந்த கோமேர் தோகர்மா என்றால் டர்க்கி தேசத்தானே வர சொல்லு. அதோடு மட்டும் இல்லாமல் பெர்ஷியாவையும் கூட்டுவா. பெர்ஷியா என்றால் ஈரான். இன்று ஒருவேளை நீங்கள் இந்த உலக சரித்திரத்தை, இன்று உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை நன்கு அறிவீர்கள் என்றால் ரொம்ப கிளியரா உங்களுக்கு தெரியும். ரஷ்யா, டர்க்கி, ஈரான் ஒரு ட்ரை பார்ட்டி அக்ரிமெண்ட். இப்போ ஈரானை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நியூக்ளியர் வெப்பன்ஸோட he is fully equipped and ready. ரஷ்யாவை பத்தி நமக்கு ஏற்கனவே தெரியும். டர்க்கியில ரஷ்யன் வெப்பன்ஸ் எல்லாமே பிரசன்ட்லி அவைலபிள். இந்த 3 தேசங்களும் என்னுடைய இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக கடைசி நாட்களில் எழும்பி வருவார்கள். வரட்டும், நான் தான் அவங்களை வர வைப்பேன் அப்படிங்கிறார். இவர்களோடு சேர்ந்து எத்தியோப்பியரும் லீபியரும் சேர்ந்து வருவார்கள். எத்தியோப்பியா, லிபியா எல்லாம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னுடைய இஸ்ரவேல் மலைகளில் எப்பொழுது வருவார்கள் என்றால் கடைசி நாட்களில் வருவார்கள். இதில் 3 முக்கிய ஒரு காரியங்களை இந்த இடத்தில் ஆண்டவர் கூறுகின்றார். இது எப்பொழுது நடக்கும் என்றால், என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளை பொருள்களினால் நிறைந்திருக்கும் போது, ஆஸ்தியினால் நிறைந்திருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்குமா. இரண்டாவதாக என்ன சொல்றாரு? என்னுடைய ஜனங்கள் தேசத்தின் மத்தியில் குடியிருக்கும் போது நடக்குமா. தேசத்தின் மத்தியில்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ண பொழுது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்ப்பீர்கள். ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உனக்கு எகிப்தின் நதி துவக்கி ஐப்புராத்து நதி வரைக்கும் உனக்கு தான் சொந்தம், எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அப்ப எகிப்து நதியிலிருந்து ஐப்ராத் நதியுடைய சென்டர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அது ஜோர்டான்ல இருக்குது. அப்ப ஆண்டவர் இங்க என்ன ஒரு பிராமிஸ் கொடுக்கிறாரு? என்னுடைய ஜனங்கள் தேசத்தின் மத்தியில் குடியிருக்கும் போது இந்த வார் வருமா. அப்ப அந்த ஜோர்டான் இஸ்ரவேல் தேசத்திற்கு சொந்தமாக மாறுவதற்கு இன்னொரு யுத்தத்தை குறித்து சங்கீதம் 83வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆசாபுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றார்.
அது ஒரு பெரிய அரபு இஸ்ரேல் வார். அந்த இஸ்ரேல் வாரை தொடர்ந்து தான், அந்த அரபு இஸ்ரேல் வாரை தொடர்ந்து தான் இந்த காக் மேகாக் வார் நடக்கும். அந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளக்கூடிய எந்த அரபு தேசங்களும் இந்த யுத்தத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஏன்னா அந்த தேசங்களை அழித்து இஸ்ரவேல் தேசமானது அதை ஆக்கிரமித்து கொள்ளை பொருள்களால் நிறைந்து தேசத்தின் மத்தியில், அதாவது யோர்தானில் அவர்கள் குடியிருக்கும் பொழுது, மூன்றாவதாக ஒரு பாயிண்ட் சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கும் பொழுது இந்த யுத்தம் நடக்கும். இப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் மதில்கள் உண்டு என்பதை ஒருவேளை அங்க சென்று பார்த்தவர்களுக்கு நன்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் மதில்கள் இல்லாமல், கதவுகள் இல்லாமல், தாழ்பாள்கள் இல்லாமல் குடியிருக்கும் பொழுது இந்த யுத்தம் நடக்கும் சொல்றாரு. எண்ட் டைம் ஈவென்ட், எஸ்கட்டாலஜிக்கல் ஈவென்ட். சாம் 83 ஃபாலோ பண்ணி அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். அங்கதான் சொல்லியிருப்பாரு, எருசலேமுக்கு விரோதமாக நான் எல்லா ஜாதிகளையும் வர பண்ணுவேன். சகரியா 12, 13, 14. எஸ்கட்டாலஜிக்கல் ஈவென்ட். எருசலேமுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லோரையும் நான் என்ன பண்ணுவேன், தத்தளிக்க பண்ணுவேன், எல்லோரையும் அழிக்க பார்ப்பேன், எருசலேமை பாரமான கல்லாக்குவேன் அப்படின்னு அந்த 12, 13, 14 எக்ஸாக்டா இதோட அப்படியே மேட்ச் ஆகி படிக்கணும் நீங்க. இந்த யுத்தத்தை நடத்துபவர் யார்? ஆண்டவர். நானே வந்து நடத்துவேன். இத என்னுடைய உக்கிரம் என்னுடைய நாசியில் இருக்கும். He will be at the height of his fury. இந்த யுத்தத்தின் போது என்ன நடக்குமா, எல்லா மச்சங்களும் பறவைகளும் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த யுத்தத்தின் போது நடக்கக்கூடிய அந்த எதிரிகளின் ரத்தத்தை குடிப்பதற்காக, மாம்சத்தை தின்று கொழுத்து உண்பதற்காக அந்த இடத்துல ஒரு யாகத்தை தயார் பண்ணுவார் ஆண்டவர். அப்படிதான் சொல்லிருக்கு வசனம் 38வது 39வது அதிகாரத்துல போடுவோம். ஆண்டவர் பறவைகளுக்காக ஒரு யாகத்தை உண்டு பண்ணுவார். மழை, கல்மழை, பூமி அதிர்ச்சி, கந்தகம், இப்படிப்பட்டவைகளினால் இந்த ஜனங்களை நான் அழிப்பேன் என்று கூறுகின்றார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, கோகு கூட்டத்தினரையும் கோகையை நான் அந்த இடத்துல என்ன பண்ணுவேன், இஸ்ரவேல் மலைகளில் விழப்பண்ணி அவர்களை அழித்து சாகடிப்பேன்னு சொல்றாரு. இந்த யுத்தத்திற்கும் பேட்டில் ஆஃப் அர்மகதோனுக்கும் இட் வில் பி லிட்டில் டிஃபரண்ட். ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால், இங்கு கோகு வந்து இறந்து போவதாக குறிப்பிடப்பட்டிருக்கும். அங்கு அப்படி கிடையாது. இட் வில் பி லிட்டில் டிஃபரண்ட். ஆன்டி கிரைஸ்டையும் ஃபால்ஸ் ப்ராஃபட்டையும் அப்படியே உயிரோட பிடித்து அக்னி கடல்ல தள்ளப்பட்டு, சாத்தான் மாத்திரம் 1000 வருடம் காவலில் சங்கிலியினால் கட்டப்பட்டு பாதாளத்தில் தள்ளப்படுவான். So both are different occasions. இப்பொழுது இந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களையும் கேடகங்களையும் பரிசைகளையும் வில்லுகளையும் அம்புகளையும் எரிப்பதற்கு மாத்திரம் 7 வருஷம் ஆகுமாங்க. 7 வருஷம் ஆகுமா. அதனாலதான் இதை வந்து அநேக வேத நிபுணர்கள், பைபிள் ஸ்காலர்ஸ் இதை வந்து இட்ஸ் a pre-tribulation war. ஏன்னா tribulation itself lasts for 7 years. அதற்கு பிறகு உலகத்தில் ஒரு பெரிய அமைதி உண்டாகும் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கின்றது. என்னுடைய ஜனங்கள் யுத்தத்தை கற்பதில்லை, மண்வெட்டி ஈட்டி அம்புகள்லாம் கிடையாது, ஒரு ஜாதிக்கு விரோதமாக இன்னொரு ஜாதி எழும்ப போவதில்லை என்று ஏசாயா 2வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த மில்லனியத்தை பத்தி. எனவே இதை எரிப்பதற்கு மாத்திரம் 7 வருடம் ஆவதினால் இதை குறித்து என்ன சொல்றாங்க, இட்ஸ் a pre-tribulation war. உபத்திரவ காலத்திற்கு முன்பு நடக்கக்கூடிய வார். அப்படின்னா என்னது, இது இப்பதான் the present period. It can happen at any time. சோ இந்த 7 வருடம் எரிப்பாங்களா, அதே போல இந்த பிணங்களை எரிப்பதற்கு மாதம் 7 மாசம் ஆகுமாங்க. எந்த இடத்துல எரிப்பாங்களா, அடக்கம் பண்ணுவதற்கு, இந்த பிணங்களை அடக்கம் பண்ணுவதற்கு 7 மாசம் ஆகுமா. அந்த பள்ளத்தாக்குக்கு பேரு ஆமோனா பள்ளத்தாக்கு என்று வேதத்துல கூறுறாரு. இப்படிப்பட்ட ஸ்தம்பங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்னுடைய ஜனங்கள் நானே யெகோவா, நானே தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் என்னிடம் விண்ணப்பம் செய்தபடியினால், மன்றாடியபடியினால் நான் அவர்கள் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்.
அவர்கள் மனம் திரும்பி அதற்கு பிறகு என்னது, இந்த எருசலேமானது ஒரு பரிசுத்த நகரமாக மாற்றப்படும் என்று கூறுகின்றார். இதே மாதிரி அநேக இடத்துல இந்த கன்ஃபர்மேஷன் கொடுப்பார் ஆண்டவர். நீங்க இதை படிக்கும் பொழுது சகரியா 12, 13, 14 படிக்க ரொம்ப கிளியரா உங்களுக்கு யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். இது இரண்டாவது பகுதி, காக் மேகாக் வார். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னது, வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ். செகண்ட் பார்ட் என்னது, காக் மேகாக் வார். மூன்றாவது பகுதி என்னது, இப்போ மில்லனியல் டெம்பிள். இந்த மில்லனியம், அதாவது இந்த 7 வருடம் கழித்து, அதாவது உபத்திரவ காலத்திற்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உயிர்த்தெழுதல் நடந்து மில்லனியம் ஸ்டார்ட் ஆகும். அப்பதான் அந்த ஷீப் கோட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது மத்தேயு 25வது அதிகாரத்தில் உள்ள 31வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரை எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் அந்த இடத்துல இந்த ஷீப் கோட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். அதுல கிளியரா போட்டிருப்பாங்க யாரெல்லாம் இந்த பரலோக ராஜ்யத்தில் யார் இந்த 1000 வருட அரசாட்சியில் உட்பிரவேசிப்பார்கள் என்பதை குறித்தும் அதுல தெளிவா போட்டிருக்கும். இப்போ ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு இந்த 1000 வருட அரசாட்சியின் போது அங்கு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய மில்லனியல் டெம்பிளை பற்றி மிகவும் தெளிவாக கூறுகின்றார். This will be the 4th Jerusalem temple. முதலாவது டெம்பிள் யார் பண்ணா, சாலமன் கட்டுறாரு. இரண்டாவது டெம்பிள் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் ஆகாய், சகரியா, எஸ்ரா, நெகேமியா இவர்களுடைய தலைமையில் கட்டப்பட்டதுதான் இரண்டாவது தேவாலயம். அதுதான் ஏசாமி பீரியட்ல உள்ளது. ஏரோது இது இன்னும் பிரம்மாண்டமா கட்டுறாரு. ஆனா AD 70ல இந்த இரண்டாவது தேவாலயம் அழிக்கப்படுகின்றது. இனிமேல் மூன்றாவது தேவாலயம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் போடப்பட்டிருக்கும். உபத்திரவ காலத்தின் போது ஒரு ஜெருசலேம் டெம்பிள் வில் பி பில்ட். ஏன்னா இன்னைக்கு அங்க எருசலேம்ல தேவாலயம் கிடையாது. சோ இப்போ நம்ம பார்க்க போறது நான்காவது டெம்பிள், 4th Jewish temple, 4th Jerusalem temple, which will be existing during the millennium. 1000 வருட அரசாட்சியின் போது அந்த இடத்தில் காணப்படக்கூடிய ஒரு ஆலயம், எருசலேம் தேவாலயம். இப்பொழுது எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டு 14 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்க்கிறாரு, கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்கு அழைத்து கொண்டு செல்கின்றார். அங்க ஒரு பெரிய மலை உச்சியில் அவரை நிறுத்துறார். பர்வதங்களின் கொடுமுடியில் அவரை கொண்டு போய் நிறுத்துறார். அந்த இடத்துல பார்க்கிறாரு. ஏசாயா 2வது அதிகாரத்திலும் இதை பத்தி போடப்பட்டிருக்கும். இப்போ நம்ம எசேக்கியேல் 40வது அதிகாரத்திலிருந்து 48வது அதிகாரம் வரை இந்த 4th மில்லனியல் டெம்பிளை பத்தி பார்க்க போறோம். பார்க்கிறாரு, கொடுமுடியில் பர்வதத்தில் ஒரு ஆலயம் காணப்படுகின்றது. இந்த அர்மகதோன் யுத்தத்தின் முடிவில் என்ன ஆகுமா, there will be a big topographical change. எருசலேமானது சம பூமியாக திருத்தப்படும். டோபோகிராஃபியே மாறி போயிருமா இஸ்ரவேல் தேசத்துல. எருசலேமானது எல்லா பூமியை விட உயர்ந்த ஸ்தானமாகி காணப்படும்னு சகரியா 14வது அதிகாரத்துல போடப்பட்டிருக்கும். இப்ப என்ன சொல்றாரு, அந்த எருசலேம், உயர்ந்த எருசலேமின் கண்மலையில் பர்வதத்தில் கொடுமுடியில் ஆலயத்தை பார்க்கிறார். ஆலயத்தினுடைய சதன் சைட்ல எருசலேம் நகரம் இருக்குது, அதையும் பார்க்கிறார். எருசலேம் நகரத்தை பார்க்கிறார் சவுத் சைட்ல. நார்த் சைட்ல எருசலேம் டெம்பிளை பார்க்கிறார். இந்த ஜெருசலேம் டெம்பிள்ல ரொம்ப, அதாவது எவ்ரி டீடைல்ஸ் ஆஃப் திஸ் டெம்பிள் இஸ் given in these chapters. முதல்ல பார்க்கிறாரு. பார்த்த உடனே என்ன பார்க்கிறாரு, அந்த எருசலேம் தேவாலயத்தை சுற்றிலும் ஒரு மதில் காணப்படுகின்றது. அந்த எருசலேம் தேவாலயத்தில் மொத்தம் 2 பகுதிகள், வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம், அவுட்டர் கோட், இன்னர் கோட். இந்த இன்னர் கோட்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இன்னர் கோட்ல ஃபர்ஸ்ட் என்ன காணப்படுது, அவருக்கு மாளிகையை பார்க்கிறார்.
மாளிகை தான் ஆக்சுவல் அந்த டெம்பிள், ஜெருசலேம் டெம்பிள். அந்த ஜெருசலேம் டெம்பிள்ல அகைன் there are two portions. பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த ரெண்டு பகுதிகளை பார்க்கிறார். அந்த எருசலேம் தேவாலயத்தின் சுவர்கள்ல உள்பக்கமோ வெளிப்பக்கமோ கேருபீன்களாலும் பேரீச்ச மரங்களாலும் சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது. கேருபீன்கள் ரெண்டு முகங்களோட காணப்படுது. ஒரு முகம் மனுஷ முகம், ஒரு முகம் சிங்க முகம். இப்படி இல்லைன்னா ஃபுல்லா அந்த வால்ல சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது. உள்ள சுவர்லையும் வெளியே உள்ள சுவர்லையும். அந்த ஆலயத்தில் அநேக ஜன்னல்கள் காணப்படுகின்றது. கதவு, மெயின் டோர் பெரிய டோர், உடன் டோர். அந்த டோர் மடக்கு கதவுகளாக காணப்படுகின்றது, ஃபோல்டபிள் டோர். இப்படிதான் பார்க்கிறார். அந்த ஆலயமானது பால்கனி எல்லாம் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்குது. இவை எல்லாவற்றையும் குறித்து மிகவும் துல்லியமாக அளவோடு சேர்த்து இந்த சாப்டர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அந்த அளவை மாத்திரம் மென்ஷன் பண்ணல, ஏன்னா இட் வில் பி a long subject. இப்போ அந்த ஆலயத்திலிருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்தா பலிபீடம் காணப்படுது. பலிபீடத்துல 4 கொம்புகள், 7 படிகள் ஏறி செல்வதற்கு. இப்போ அந்த ஆலயத்தின் வாசலின் வலது புறத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஓடுது. எங்க ஓடுது? ஜீவ தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி ஓடுது. நேரா கிழக்கு பகுதி நோக்கி ஓடிச்சுன்னா எங்க போய் ஜாயின் ஆகுது? யோர்தான் நதியோட ஜாயின் ஆகி, யோர்தான் நதி மறுபடியும் டவுன் ஸ்ட்ரீம்ல போனா எதோட ஜாயின் ஆகுது? சவக்கடல், டெட் சீயோட ஜாயின் ஆகுது. இப்போ அந்த இடத்தோட எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கிறார் எசேக்கியேல். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவர் பார்க்கிறாரு, அந்த யோர்தான் நதியில் இறக்கும்போது ஒரு 1000 முழம் நடந்து போறாரு. அவருடைய கணுக்கால் அளவு தண்ணி காணப்படுது. இன்னொரு 1000 முழம் நடக்கிறாரு. அவருடைய கால் அவருடைய முழங்கால் வரைக்கும் தண்ணி வந்துருது. இன்னொரு 1000 முழம் நடக்கிறாரு. அவருடைய தண்ணி அவருடைய இடுப்பு அளவு காணப்படுகின்றது. இன்னொரு 1000 முழம் நடக்கிறாரு. இப்பொழுது நீச்சல் அடிச்சுதான் அதை கிராஸ் பண்ற அளவுக்கு வந்துருது. இப்பொழுது இந்த நதியிலிருந்து தண்ணி எங்க போகுது? சவக்கடலுக்கு போகுது. சவக்கடல் எப்படி? உப்பு நிறைந்த கடல், உப்பு கடல்னு சொல்லுவாங்க. சால்ட் சி, டெட் சீன்னு சொல்லுவாங்க. அந்த டெட் சி என்ன ஆகுமா? இட் வில் பிகம் ஸ்வீட்டிஷ் அப்படின்னு சொல்றாரு. அங்க மீன்கள், மச்சங்கள் எல்லாம் பிரீட் ஆகும்னு சொல்றாரு. இந்த யோர்தான் நதியின் 2 புறத்திலும் அநேக விருட்சங்கள் காணப்படும். அது மாதந்தோறும் கனி கொடுக்குமா. அதனுடைய இலைகள் உதிர்வது கிடையாது. அதனுடைய இலைகள் will have a medicinal value. இது அப்படியே நீங்க கொண்டு போய் வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22வது அதிகாரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். ஏன்னா அங்கேயும் மில்லனியத்தை பத்தி தான் சொல்றாரு. ஆக இந்த இடத்துல அந்த தண்ணி போற இடத்துல நிறைய மீன் பிடிக்கிறதுக்கு ஆட்கள் எக்கச்சக்கமா ஆட்கள் இருப்பாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு தங்களுடைய வலைகளை வீசிக்கொண்டு அந்த இடத்துல அவ்வளவு ஃபெர்டைலா மாறிவிடும் அப்படின்னு சொல்றாரு இந்த மில்லனியம் பீரியட்ல. இப்பொழுது இந்த ஆலயத்தில் பணிவிடை செய்வதற்கு, இந்த பலிபீடத்தில் பணிவிடை செய்வதற்காக ஆண்டவர் சாதோக்கின் குமாரர்களை தெரிந்து கொள்கின்றார். இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். இந்த சாதோக்கின் புத்திரர் என்பவர்கள் டேவிட் பீரியட்ல உள்ளவங்க. அவர்கள் இந்த இடத்துல ஆண்டவர் ஆசாரியர்களை மிகவும் கடிந்து கொள்கின்றார். அந்த நாட்களில் என் ஜனங்கள் வழி தப்பி செல்லும் பொழுது என்னுடைய மேய்ப்பர்களும் ஆசாரியர்களும் ஒன்னும் செய்யல. அதனால என்ன பண்றாரு ஆண்டவர்? அந்த ஆசாரியர்களை டீப்ரமோட் பண்ணி என்னுடைய வாசல்களை காவல் காக்க இவர்களை நான் டீப்ரமோட் பண்றேன்னு சொல்றாரு. ஆனால் அந்த டைம்ல என்னுடைய வாசல்களை காத்த சாதோக்கின் புத்திரர்கள் இப்பொழுது இந்த மில்லனியம் பீரியட்ல என்னுடைய ஆலயத்தில் ஆராதனை செய்யும், ஆராதனையை ஆசரிக்கக்கூடிய ஆசாரியர்களாக அவர்களை ப்ரமோட் பண்றாரு. பலிபீடத்தில் பணி செய்யக்கூடிய ஆசாரியத்துவத்தை சாதோக்கின் புத்திரருக்கு எடுத்து கொடுக்கிறார்.
இந்த சாதோக்கின் புத்திரர்கள் தங்குவதற்காக இவர்களுக்குன்னு ஒரு தனி அங்க ஒரு பில்டிங் இருக்கு, தங்குவதற்குரிய அறை வீடுகள். இட்ஸ் a 3 story பில்டிங். எங்க உட்பிரகாரத்துல ஆலயத்துக்கு ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும், அதாவது சவுத் அண்ட் நார்த் 3 story பில்டிங். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் பெரிய வாக்வே. அங்கதான் ஆசாரியர்கள், இந்த சாதோக்கின் புத்திரர்கள் என்ன பண்ணணுமா, இவர்கள் தங்கள் உடுத்திய வஸ்திரங்களை மாற்றி விட்டு தான் வெளிப்பிரகாரத்துக்கு போனோம். வெளிப்பிரகாரத்துல ஜனங்களை பார்க்கணும்னு இவங்க விரும்பினாங்கன்னா இவங்க அந்த பரிசுத்த வஸ்திரத்தோட போகக்கூடாது. பரிசுத்த வஸ்திரத்தை மாற்றி விட்டு அதுக்கு பிறகுதான் வெளிப்பிரகாரத்துக்கு ஜனங்களை பார்க்கறதுக்கு போகணுமா. அடுத்தது, இந்த ஆசாரியர்கள் ஆராதனை செய்வதற்கு முன்பும் தகன பலியிடுவதற்கு முன்பும் என்ன பண்ணா, அவர்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 7 நாள் பரிசுத்தப்படுத்திட்டு தான் இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே உள்ள போக முடியும். போடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த ஆலயத்தில் பாடுறவங்க கொயர் அந்த உட்பிரகாரத்தை ஒட்டி அவர்களுக்கு அறை வீடுகள், சங்கீதக்காரரின் அறை வீடுகள், அவங்களுக்கு ஒரு போர்ஷன். இப்படி உட்பிரகாரத்தை குறித்து அநேக டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வெளிப்பிரகாரத்துல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் டைல்ஸ், தளவரிசைகள். அந்த தளவரிசையில மதிலை ஒட்டி இந்த வெளிப்பிரகாரத்தில் 30 அறை வீடுகள் காணப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் பணிவிடை செய்யக்கூடிய பணிவிடைக்காரர்கள் அங்க தங்கலாம், கெஸ்ட் தங்கலாம். இவர்கள் சமைப்பதற்கென்று அந்த மதிலை ஒட்டி 4 கார்னர்லயும் கிச்சன் இருக்குதான். இதே போல இப்படிப்பட்ட கிச்சன், இதே போல ஒரு கிச்சன் 2 கிச்சன் ஆசாரியர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். எங்க? அது உட்பிரகாரத்துல இருக்கும். இந்த ஆலயத்திற்கு பின்பக்கம், அதாவது கிழக்கு பகுதியிலிருந்து பின்பக்கம் மேற்கு பகுதியில ஒரு சின்ன ரூம், பிரத்யேகமான இடம்னு கொடுக்கும். இட்ஸ் ஸ்பெஷல் பிளேஸ். அதனுடைய பர்பஸ் கொடுக்கப்படவில்லை, ஆனால் இது பிரத்யேகமான இடம் என்று போடப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துக்கு லெப்ட் ரைட்ல தான் இந்த ஆசாரியர்களுக்கு சமைக்கக்கூடிய அந்த கிச்சன் இருக்குது. ஏன்னா தகன பலியிட்டு அந்த பலியை எடுத்து ஆசாரியர்களின் பங்கை எடுத்து சமைத்து அவர்கள் உண்ண வேண்டும் என்றால் அங்க கொண்டு போய் தான் இதை சமைக்கணும். இப்பொழுது அடுத்ததாக வாசல், மொத்தம் 6 வாசல். அவுட்டர் கோட்ல 3 வாசல், இன்னர் கோட்ல 3 வாசல். ஈஸ்ட் கேட், சவுத் கேட், நார்த் கேட் 3, அங்க 3. இதுல அவுட்டர் கோர்ட்ல உள்ள ஈஸ்ட் கேட் இட் will be closed permanently. இந்த கதவு நிரந்தரமாக பூட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் யெகோவா இந்த கதவோடி வந்ததுனால nobody can enter, it will be permanently locked. அடுத்ததாக இன்னர் கோர்ட்ல உள்ள ஈஸ்ட் கேட் இருக்கு பாருங்க. அந்த இன்னர் கோர்ட்ல உள்ள ஈஸ்ட் கேட்ல only one person can enter, who is David the king, David the prince. அதிபதியாகிய தாவீது மாத்திரம் தான் அந்த வாசலோடி போக முடியும். இது இன்னர் கோர்ட்ல உள்ள கிழக்கு வாசல். அந்த கிழக்கு வாசல்ல என்டர் பண்ணி அந்த படியில ஏறின உடனே மண்டபம் இருக்கும். மண்டபத்துல 2 தூண் இருக்கும். அந்த மண்டபம் வரைக்கும் தான் என்டர் பண்ண முடியும். David can enter only up to அந்த மண்டபம் வரைக்கும் தான் என்டர் பண்ண முடியும். அந்த மண்டபத்தில் இருந்து கொண்டு அவன் தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் செலுத்தக்கூடிய பலிகளை ஆசாரியன் மூலம் அங்க ஆஃபர் பண்ணுவான். டேவிடும் சரி ஜனங்களும் சரி வாரம் தோறும் மாதம் தோறும் பண்டிகை நாட்கள் என்று ஆண்டவரை தரிசிப்பதற்கு அங்கு வாய்ப்பளிக்கப்படுகின்றது. சோ அந்த இன்னர் கோர்ட்ல உள்ள ஈஸ்ட் கேட் it will be opened for David only on ஓய்வு நாளும் போது, மாத பிறப்பின் போது, பண்டிகைகளின் போது. அப்ப மாத்திரம் தான் this gate will be open. பட் ஜனங்கள் சவுத் கேட்லயும் நார்த் கேட்லயும் என்டர் பண்ணலாம். ஆனா சவுத் கேட்ல என்டர் பண்றவன் நார்த் கேட்ல தான் வெளியே போகணும். நார்த் கேட்ல என்டர் பண்றவன் சவுத் கேட் ஓடி தான் வெளியே போகணும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது ஜனங்கள்
ஜனங்களும் சரி, டேவிடும் சரி, தகன பலி செலுத்தணும், குற்ற நிவாரண பலி செலுத்தணும், பாவ நிவாரண பலி செலுத்தணும், போஜன பலி செலுத்தணும், சமாதான பலி செலுத்தணும். இவ எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? ஜனங்கள் டேவிட் கிட்ட கொடுக்கணும். David will offer those sacrifices on behalf of himself and the people. ஜனங்களின் சார்பாகவும் தன்னுடைய சார்பாகவும் ஆசாரியன்ட்ட அங்க அதை பலி செலுத்தி ஆகணும். ஒருவேளை அநேகருக்கு டவுட் வரும், இயேசு கிறிஸ்து தான் நமக்காக சிலுவையில் தொங்கி மரித்து பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாரே, மறுபடியுமாக இந்த பலி என்னத்திற்கு என்று. It is still a question. It's a debatable point. வேத நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? இது ஒரு நினைப்பூட்டுதலுக்காக பண்ணப்படுகின்றது. இப்ப நம்ம எப்படி நம்ம கம்யூனியன் அப்பமோ திராட்சை ரசமோ உண்டு அதை ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோமோ, அதே போல அந்த மில்லனியல் டெம்பிள்ல மில்லனியம் பீரியட்ல உள்ள மக்களுக்கு நினைவு கூறுதலாக இது போடப்பட்டிருக்கின்றது. எபிரேயர் எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா அதுல அநேக ரெஃபரன்சஸ் இருக்கும். இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பிலீவ். The second group of people believe the purpose of sacrifice is sinners will still exist during millennium. 1000 வருட அரசாட்சியின் போது பாவிகள் அப்பமும் வாழ்வார்கள். ஏன் அப்படின்னா there will be two type of people living during millennium. One is the spiritual, அதாவது ஆவிக்குரிய ஜனங்களும் அங்க இருப்பாங்க. இரண்டாவது people will live in their physical bodies. ஸ்பிரிச்சுவல் பாடிஸோட ஒரு குரூப் இருப்பாங்க, இன்னொருத்தங்க பிசிக்கல் பாடிஸ்ல இருப்பாங்க. அந்த பிசிக்கல் பாடிஸ்ல உள்ளவங்க they will be able to bear children. ஏசாயா 65வது அதிகாரம் 17வது வசனத்துல இருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப தெளிவா போட்டிருக்கும், நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறேன், நான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பழைய மீறுதல்களையும் பாவங்களையும் நான் நினைத்து பார்க்க போவதில்லை, அவர்கள் தங்களுடைய தேசங்களில் குடியிருப்பாங்க, வீட கட்டுவாங்க, திராட்சை ரசத்துல அவனே கனிய புசிப்பான், இப்படி எல்லாம் போட்டிருக்கோம். இன்னொரு முக்கியமான பகுதி போட்டிருக்கோம், என்ன பண்ணுவான்? அவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள். 100 வயது சென்ற கிழவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். அற்ப ஆயுசுள்ள பாலகன் கிடையாது. அதே போல 100 வயது சென்ற பாவியோ சபிக்கப்படுவான்னு போட்டிருக்கோம். So that means it is confirming that sinners will exist during millennium. இந்த மில்லனியம் அப்போ தேசம் ஏதேன் தோட்டத்தை மாதிரி மாறிவிடுமா? அந்த 65வது ஏசாயா 65வது அதிகாரம் கடைசி வசனத்துல பாத்தீங்கன்னா, ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் சேர்ந்து மேயும், சிங்கம் மாட்டை போல புல்ல தின்னோம், இப்படின்னு நிறைய காரியங்கள் அதுல போடப்பட்டிருக்கும். இப்பொழுது டேவிட பத்தி நம்ம சொல்லிட்டோம். கடைசியாக இப்பொழுது அந்த அலாட்மெண்ட் இது எங்க லொகேட் ஆக போகுது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் இதுக்கு பவுண்டரி கொடுக்கிறார், பவுண்டரி செட் பண்றாரு. இந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு பவுண்டரி செட் பண்றது எப்படி பண்றாருன்னா, உன்னுடைய டாப் நார்த் எங்க இருக்கும் அப்படின்னா, இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சிரியா, டமஸ்கஸ், ஆமாத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு சிரியா யார் கையில இருக்குது? நம்ம கையில இல்ல. ஆனா ஆண்டவர் எங்க எல்லாம் குறிக்கிறாரு? சிரியால இருந்து டமஸ்கஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்றாரு. கீழே எந்த பொசிஷன்ல? புரூக் ஆஃப் ஈஜிப்ட், நைல் நதியில இருந்து இஸ்ரேலுடைய பவுண்டரி ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு எங்க இருக்குது? நம்ம கிட்ட கிடையாது. இது ரெண்டும் நம்ம கையில வரணும்னா என்ன ஆகணும்? சங்கீதம் 83 யுத்தம் நடந்தாகணும். அப்ப மூன்றாவது போர்ஷன் என்ன சொல்றாரு? யோர்தான் நதி தொடங்கி உன்னுடைய எல்லை ஸ்டார்ட் ஆகுது ஈஸ்டர்ன் சைட்ல. வெஸ்டர்ன் சைட்ல என்ன இருக்குது? மெடிட்டரேனியன் சி. அப்ப மெடிட்டரேனியன் சீயை ஒட்டி இன்னைக்கு யார் இருக்கிறா? பாலஸ்தீனியன்ஸ் இருக்கிறாங்க. இவையெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டு தேசத்திற்கு நான் என்னுடைய ஜனங்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு தேசத்தை பங்கிட்டு கொடுப்பேன். 12 கோத்திரங்களுக்கு எங்க அலாட்மெண்ட்னு ரொம்ப கிளியரா போட்டிருப்பாரு. வரிசையா கீழே தாண்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி மேல காத்து வரைக்கும் போகும். நடுவுல யூதா கோத்திரத்துக்கு அடுத்தாக இருக்கக்கூடியதுதான் இந்த பரிசுத்த நகரம். கர்த்தருக்கென்று அற்புதமாக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பரிசுத்த நகரத்துல நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். டெம்பிள் இருக்கும், அதுதான் ஜெருசலேம் டெம்பிள். நம்ம பார்த்த ஜெருசலேம் டெம்பிள். அதற்கு கீழே என்ன இருக்கும்? எருசலேம் நகரம். அங்கதான் ஆண்டவர் யெகோவா ஷம்மாவாக வீற்றிருப்பார். வெளிப்படுத்தின 21 வாஸ்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கும், பரலோகத்துல இருந்து இறங்கி வருவார் ஆண்டவர்.
இந்த ஜனங்களோடு நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லி வருவார். அதுதான் யெகோவா ஷம்மாவாக இந்த எருசலேம் நகரம் காணப்படும். இந்த எருசலேம் டெம்பிளை ஒட்டி இருக்கிறவங்க தான் யாரு? சாதோக்கின் புத்திரர், ஆசாரியர்கள், அதற்கு மேல லேவியர்கள். இந்த டெம்பிளுக்கு எக்ஸ்ட்ரீம் எண்டு, ஈஸ்டர்ன் எக்ஸ்ட்ரீம் ஈஸ்ட்லயும் எக்ஸ்ட்ரீம் வெஸ்ட்லயும் பிரின்ஸ் டேவிடுக்கு லேண்ட் அலாட்மெண்ட். இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் பங்கிட்டு கொடுத்த போர்ஷனை நீங்க யாருகிட்டையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இனிமேல் 1000 வருட அரசாட்சியின் போது இந்த நிலத்தை அபகரிக்க யாராலும் கூடாது. இப்படி அநேக காரியங்களை குறித்து போடப்பட்டிருக்கிறது. ஆக இப்படிதான் ஆண்டவர் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை முடிவு செய்கின்றார். நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். நாட்கள் மிகவும் சமீபமாயிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு அநேக இடத்தில் வலியுறுத்தி வருகின்றார். இன்று உலகத்தில் நடக்கக்கூடிய அநேக சம்பவங்களும் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் நம்மிடம் ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கின்றார், மனம் திரும்ப வேண்டும், ரிப்பன்ட். ஆனால் நம்மில் அநேகருக்கு இன்று கடினப்பட்ட இருதயமாக நாம் காணப்படுகின்றோம். எவ்வளவோ காரியங்கள் மூலம் ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்றார். ஆண்டவர் ஒருவேளை யோசித்து பாருங்க, நம்முடைய இருதய கடினத்தை நிமித்தம் இந்த உலகத்தையே சுழற்றி கொண்டிருக்கின்றார். ஏன் சொல்லுங்க? இவைகளை பார்ப்பதன் மூலம் நான் மனம் திரும்ப வேண்டும், என்னுடைய குற்றங்களை ஒப்புக் கொடுத்து நான் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய கால், ஆண்டவருடைய அழைப்பு. இவை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர்களாய் நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளையை காண கொடுத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த திருச்சபை மக்களோடு ஆண்டவரே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 4 பகுதிகளாக பிரித்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இன்னும் ஆழமாக இவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வழிவகுத்து வைத்திருக்கின்றோம் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்து இந்த எஸ்கட்டாலஜிக்கல் ஈவென்ட்ஸை குறித்து அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுமாறு நீர் அவர்களுக்கு உதவி புரியுங்கப்பா ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக ரெவரண்ட் டாக்டர் வில்சன் ஜெயக்குமார் அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறோம் அப்பரே. ஆண்டவரே, நீர்தாமே அவரை அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை மிக எளிய முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்த அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து அநேக ஆயிரங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 46வது பாடல், இம்மானுவேலே வாரும் வாருமே, மே இஸ்ரவேலை சிறை மேலுமே, மா தெய்வ மைந்தன் தோன்றும் வரைக்கும் உன் ஜனம் பாரில் ஏங்கி தவிக்கும், மகிழ் மகிழ் சீயோனின் சபையே, இம்மானுவேலின் நாள் சமீபமே என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 46வது பாடல். Sin valle, pustam nikomé.
சாவேன் மேல் வெற்றியாளியோ மகிழ் சீயோனின் சபையே இம்மானுவேலின் நாள் சமீபமே அருணோதயமே ஆவாருமே வந்துங்கள் நெஞ்சை ஆற்றி தேற்றுமே மந்தாரராவின் மேகம் நீக்கிடும் இருண்ட சாவின் நிழல் மூட்டிடும் மகிழ் சீயோனின் சபையே இம்மானுவேலின் நாள் சமீபமே தாவீதின் பிரபு கோலே வருமே வேண்வாசலை திறந்து தாருமே ஒடுக்கமாம் நல் வழி காத்திடும் விசாலமாம் பாதை தூத்திடும் மகிழ் சீயோனின் சபையே இம்மானுவேலின் நாள் சமீபமே மாவல்ல ஆண்டவா வந்தருளு முற்காலம் சேனாய் மலை மீதிலும் ஏகாலம் மின்னலோடு தேவரே பிரமாணம் இஸ்ரவேலு கொளித்தி மகிழ் சீயோனின் சபையே இம்மானுவேலின் நாள் சமீபமே ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான சகோதரர் விமல்குமார் அவர்கள் மூலமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் முழுவதையும் எளிய முறையில் நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி ஆண்டவரே. கற்றுக்கொண்டவர்களாக மாத்திரம் நாங்கள் உலகத்திற்குள்ளே கடந்து செல்லாமல் கற்றுக்கொண்டவர்களின் அடிப்படையில் எங்களை தகுதிப்படுத்தி எங்களை ஆயத்தப்படுத்தி உம்முடைய வருகையில் உம்முடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக நீர் எங்களை மாற்றியறல வேண்டுமாறும் நோக்கி கெஞ்சுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே ஆஞ்சியோகிராஃபி நல்ல முறையில் செய்து முடிக்கப்பட திரு லாரன்ஸ் அவர்களுக்கு ஆண்டவர் அருள் புரிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய கரம், வல்லமையின் கரம், ஆணி பாய்ந்த கரம் அவர்களை தொடட்டும். பரிபூர்ணமான பரிகாரத்தை கட்டளையிடும். நல்ல சுகத்தை பெற்று குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக அவர்கள் திகழ ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவர் இதே போல அறுவை சிகிச்சையின் மூலமாக நல்ல சுகத்தை பெற்ற அருமையான சகோதரன் அருள் கிறிஸ்டோபருக்காகவும் நோக்கி பார்க்கிறோம். தொடர்ந்து பரிபூர்ணமான பரிகாரத்தை கட்டளையிடும். ஆண்டவரே, நீர் கொடுத்த சிகிச்சைக்காக நன்றி.
தொடர்ந்து பலப்படுத்தும், வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும். திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாலகனாக பிறந்த அந்த நன்னாளை அனுசரிக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற திருச்சபை, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் பங்காளிகளாக இணைக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் அனுகிரகம் செய்தரல வேண்டுமாறு நோக்கி கெஞ்சுகிறோம். மீண்டும் எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். மீண்டும் நாங்கள் இந்த விதமாக உம்மை ஆராதிக்கின்ற நாள் வரை இந்த உலகம் என்கின்ற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பு எங்களை கட்டளையிடும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. ஆமீன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோட போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.